கலகம் பண்ணுகிற மனிதனுடைய வார்த்தையை மட்டும் கேட்காதீர்கள். அவர்கள் எப்பவுமே உன் குடும்பத்தை அழிப்பதற்குத்தான் சிந்தனை. வெளித்தோற்றத்துல ஒருவேளை சொல்லும், எதில் சொல்லும், வாயில சொல்லிட்டு உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி தான் இருக்கும். நீ நினைச்சிட, ஐயோ வாயின் வார்த்தை விடுவிடும், நம்பி ஏமாந்து போகாதீர்கள். மனுஷனுடைய வாயின் வார்த்தையை நம்பி ஏமாந்து போவாதீங்க. இருதயத்திலே பல ராஜா கிட்ட இவங்க அப்படிதான் கலகம் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா கிட்ட கலகம் பண்ணாங்க, தூக்கிட்டு போனாங்க. ஆனா ஆண்டவர் உருவாக்கினவர் யார் கலகம் பண்ணினாங்களோ, யார் தூக்கிட்டு போனாங்களோ, தூக்கிட்டு போனவன் செத்து போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா அவங்களுக்கு? புரிஞ்சா ஏன் அவளை இன்னும் பறிவுச்ச மாதிரி இருப்பீங்க. தூக்கிட்டு போறவன், கலகம் பண்ணவன் செத்து போயிட்டாங்க. உங்களுக்கு கலகம் பண்ணி உங்க குடும்பத்தை கெடுக்க நினைச்சவன் செத்து போடுவான். உங்களை அழிக்க வசனம் சொல்லுது, நான் சொல்லல, நான் வாய் வார்த்தையா சொல்ல, வசனம் சொல்லுது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கலகம் பண்ணினார்கள், கொண்டு போனவங்க செத்து போயிட்டாங்க. அது உள்ளே தூக்கி போட்டாங்களா? எங்க போட்டாங்களா? எதுல போட்டாங்கயா? சூளையில போட்டாங்க. ஓடுவதற்கு முன்பாக அக்கினி ஜுவாலையாய் அக்கினி ஜுவாலைக்குள்ளே ஒருத்தர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு காரியத்தை சொல்லுகிறேன், கலகம் பண்றவன் பண்ணிக்கிட்டோம், பேசுறவன் பேசட்டும். உங்க குடும்பத்தை பத்தி உங்களை கெடுக்கணும், உங்களை அழிக்கணும், உங்க பிள்ளைங்களை அழிக்கணும், நீங்க நடுத்தருல நிக்கணும், நீங்க கடைசி வரைக்கும் கடத்திலே மாட்டிட்டு முழிக்கணும், கடைசி வரைக்கும் நீங்க உயரக்கூடாது, கடைசி வரைக்கும் அச்சின் மானம் நாங்க பார்க்கணும் சொல்றவங்க சொல்லிட்டான். பேசணும் பேச நீ எத்துக்காத. நீ உன் மனைவி உட்காரு, ஏசப்பா கிட்ட கேளுப்பா, இவ்வளவு கடை இருக்குது, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, என் பிள்ளைங்க இருக்குது, நான் இப்படி இருக்கிறேன், என் குடும்பம் இருக்குது, எனக்கு வியாதி இப்படி இருக்குது, என்னப்பா பண்ணுவேன்? வந்து கலகம் பண்ண நான் என்னப்பா பண்ணுவேன்? நீ எதுவும் பண்ணாத, இயேசு மட்டும் கேளு. அவர் சொல்லுவாரு, நான் உன் கூட இருக்கிறேன். கலகம் பண்ணுகிறவன் எல்லாரும் விழுந்து போவான், அவர்களுக்கு மத்தியில ஒரு தலை. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் சூளையை போல எழுப்பலாம், நெருப்பை போல உங்களுக்கு விரோதமாய் மந்திரங்களை செய்து அனுப்பலாம், மாயங்களை செய்து அனுப்பலாம், கெடுக்க நினைக்கலாம். உங்கள் நடுவே அக்கினி ஜுவாலையாக என் அன்பு இரட்சகர் இருக்கிறார், உங்களை மீட்டெடுக்க, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ராஜாவின் வாயிலே கட்டளை பிறக்கப்பட்டதோ அதே ராஜாவின் வாயில கட்டளை பிறந்ததான். முதல் வாயில் என்ன வார்த்தை வந்துச்சு? துவக்கம் அற்பமா இருந்தது, முடிவு தேசத்துக்கே சம்பூர்ணமாய் மாறினது. 3 பேர் வைராக்கியம் அந்த தேசத்தின் ராஜாவையே நடுங்கலங்க வைத்தது.